ஓவியா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட் 2026 தமிழக அரசின் முத்தான 30 திட்டங்களை பார்ப்போம். முதலாவதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மாதந்தோறும் 1,31,00,000 பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 881 கோடி பயணங்களை மாதந்தோறும் பெண்கள் பயணித்திருக்கிறார்கள் என்றும் இதற்கு 888 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1284 கோடியில் 19,34,000 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 1,41,718 கோடி ரூபாய் வங்கி கடன் அளிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு 1,55,997 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக தமிழக அரசு 50,000 கோடி ரூபாய் நிதி கோரிய நிலையில் மத்திய அரசிடமிருந்து 1,151 கோடி ரூபாய் மட்டுமே பேரிடர் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த ஆதரவற்ற 10,637 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கப்பல் கட்டுத்தளம் அமைக்கப்பட்டு வருகிறது என்ற புதிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒன்பதாவதாக மாற்றுத்திறனாளிகள் நலனில் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் உறுப்பினர்கள் நியமன சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு 3,632 நியமன உறுப்பினர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக ஜனவரி 25ஆம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1,000 ரூபாய் மூலம் 5,40,511 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக புதுவை பெண் திட்டத்தின் கீழ் 6,95,296 கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆவதாக அனைத்து மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் 2,538 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்றும் 93 முன்னணி நிறுவனங்களில் 50 துறைகளில் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14ஆவதாக திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஊர்காவல் படையில் பணியாற்ற வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. 15ஆவதாக முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 160 நூல்கள் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் திசைதோறும் திராவிடம் 74 தமிழ் நூல்கள் அயல் மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட் 2026 16ஆவதாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 6,045 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆவதாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு 630 கோடி ரூபாயில் 10,469 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆவதாக திருச்சி மதுரை ஓசூரில் 1,070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் விழுப்புரம் தஞ்சை சேலம் தூத்துக்குடி வேலூர் காரைக்குடி திருப்பூரில் மினி டைட்டில் பூங்கா திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 19ஆவதாக கல்லூரி கனவு திட்டம் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் வேலைவாய்ப்புக்கு உதவும் வெற்றி நிச்சயம் திட்டம் 16,815 இளைஞர்களுக்கு பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20ஆவதாக 6,630 புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து போக்குவரத்து சேவை செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட் 2026 21வது முக்கிய அம்சமாக காவிரி வைகை நொய்யல் தாமிரபரணி ஆறுகளில் 374 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நதிக்கரை மேம்பாடு திட்டம் செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 22ஆவதாக 6,374 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 87,34,363 கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆவதாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 24ஆவதாக 2026-27ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு 10,62 லட்சம் கோடி கடனாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை 69,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு
அறிவித்திருக்கிறார். 26வதாக பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் தமிழக அரசுக்கு 10,849 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 27வதாக தொழிலாளர் நலன் திட்டத்தில் 298 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 41 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 28வதாக சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 2491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1227 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 29வதாக தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் மூலமாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டம் செமி கண்டக்டர் இயக்கம் 2030 என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30வதாக கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் 405 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் இதனால் 83 கோடி ரூபாய் மானியம் பெற விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இடைக்கால நிதிநிலை அறிக்கை 2026 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முத்தான 30 அறிவிப்புகள், திட்டங்கள், சாதனை திட்டங்கள் குறித்த முழு விவரங்களையும் இப்போது பார்த்தோம் ஓவியா.